ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் டூ தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லேடர் ஃபிராக்ஷனோட கண்டினியூஷன் கிளாஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ரிவர்ஸ் கான்செப்ட், ஓகேவா? இந்த ரிவர்ஸ் கான்செப்ட்ல எது மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏ பை பி இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து 1/x 1/y 1/z. ஸோ XYZ ஓட வேல்யூ கேட்பாங்க, வேற ஒன்றும். ஓகேவா? இது மாதிரி ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு XYZ இந்த லேடர் மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அந்த லேடர்ல XYZ வேல்யூஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு ஆன்சர் போகும். இது வந்து கொஸ்டின் பாக்குறது ஒன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான. இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியான. ஓகேவா? ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, பாருங்க. ஃபர்ஸ்ட் 13/41. ஓகேவா? இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 1/a + 1/b + 1/c ஈக்குவலா இருக்குன்னா a என்ன, b என்ன, c என்ன, இதான் கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் தெரியும்ல, நம்ம எல்சிஎம்ல படிச்சிருக்கோம். அதே மெத்தட் தான். உங்களுக்கு ரெண்டு மெத்தட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நார்மல் மெத்தட் நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து இது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்ன்றத மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? சரி, பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு 41/13 இது அப்படியே ஜஸ்ட் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 + 2/13. இதுதான் எனக்கு ஏ. ஓகேவா? அடுத்து இந்த 2/13 இருக்கு, அது அப்படியே ரிவர்ஸ் எழுதி 13/2. ஸோ இப்போ இது என்ன கிடைக்கும்? 6 1/2. ஓகேவா? ஸோ இது அப்போ இதுதான் வந்து எனக்கு பி. இது அகைன் அதே மாதிரி 1/2 2/1 எழுதிக்கோங்க. ஸோ இங்க 2 என்னது 0 ரிமைண்டர். ஸோ இது வந்து எனக்கு ஆன்சர் வந்து சியோட வேல்யூ. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதை வச்சுதான் பேசிக்கா போடுறோம். இதை விட இன்னொன்று ஈஸியா இருக்கும், நான் அது என்னன்னு சொல்றேன். ஸோ இது ஏ, இது பி, இது சி. இதே மெத்தட் தான், ஆனால் அதை கொஞ்சம் வேற மாதிரி போடுவோம். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் 41. ஓகேவா? 30. சரி, 3 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இங்க 39. ஸோ ரிமைனிங் எவ்வளோ? எனக்கு 2. ஓகேவா? ஸோ அகைன் இந்த 13 கீழே பண்ணுங்க. ஓகேவா? இந்த 13 இந்த இடத்துல கொண்டு வரும் டிவைடட் பை 6. அகைன் என்ன வரும்? ஸோ அகைன் இங்க 1 2. ஸோ இங்க 2 வரும். 2. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ எனக்கு ரிமைண்டர் 0 வரதோட முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். வேற நாள் இப்படி ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்கிட்டே வர்றது. ஸோ இது 3ன்றது ஏ, 6ன்றது பி, 2ன்றது சி. இவ்வளோதான். இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடைச்சு. நீங்கள் இது மாதிரியும் போடலாம், இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் நான் அப்ரோச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, நான் இதை இன்னொரு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 13ன்றத வெளியவும் 41ன்றத உள்ளேயும் போட்டு அப்படியே நார்மல் டிவிஷன் பண்ணுங்க. ஸோ 39/2. ஓகேவா? அகைன் இந்த 13 இருக்கா, இந்த 13 இங்கே கொண்டு போயிடுறேன். ஸோ 13 டிவைட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா 6 12 ரிமைண்டர் 1. அகைன் திரும்ப அதை டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்னது 2 கிடைச்சிருக்கு. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணி அவ்வளோதான் முடியும். ஓகேவா? சரி சரி, ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணலான்றது பாருங்க. இது ரொம்ப ஈஸி தான். 13/29. லாங் டிவிஷன் போட்டுக்கலாமா? சரி, பாருங்க. 29. ஓகேவா? இங்க 13 எதால வரும்? 2ஆல போட்டுக்கோங்க. 24. என்ன வரும்? எனக்கு 3. அகைன் இந்த டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே கண்டினியூஸ் டிவிஷன் தான், வரணும் கிடையாது. 4 என்ன வரும்? 12. அகைன் 1 வருதா? ஸோ அகைன் இங்க 3. ஸோ 3 = 0. முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்ன? இது ஏ, இது பி, இது சி. அவ்வளவுதான் முடிஞ்ச சான்ஸ். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? a - b + c கேட்டிருக்கான். ஸோ a - b + c யோட ஆன்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 - 4 + 3. ஆன்சர் வந்து எனக்கு 1. எது ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் போவோமா? சேம் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே மெத்தட் தான். நீங்க டைரக்டா அப்ரோச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு.
இது பாருங்க இதுல வெளியே 17 உள்ள 60 போட்டுக்கோங்க. ஓகேவா? இது 4 இருக்கு, ஏபிசிடி 4 இருக்கு. ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 51. அகைன் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 70. ஸோ இது 1 தான். ஓகே, என்ன வரும்? 9 அகைன் 8 அகைன் 1 தான். ஓகேவா? 8 ரிமைனிங் 1 8 இங்க 8. ஸோ இது முடிஞ்சது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்க 4 நம்பர்ஸ் இருக்கா? 3 1 1 8 இதுதான் ஆன்சர். அப்படியே கண்டினியூஸா லாங் டிவிஷன் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகேவா? அங்க என்ன சம் தானே கேட்டிருக்கான், அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். 3 + 1 + 1 + 8 ஆன்சர் 13. ஆப்ஷன் எது இருக்கு? ஆப்ஷன் சி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ரொம்ப ஈஸி, அப்படியே ஜஸ்ட் அப்படியே லைனா டிவிஷன் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான் உங்களுக்கு ஆன்சர். அந்த ரைட் சைட்ல உங்களுக்கு கோஷன்ட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதான் உங்களோட ஆன்சர். இது ரொம்ப ஈஸி, இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இது சேம் மெத்தட், சேம் கான்செப்ட், அப்படியே அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா? சரி பாருங்க. 29 டிவைடட் பை 154. எப்பயும் போல அப்படியே பண்ணிக்கலாமா? 29 வெளியே போட்டுக்கோங்க. 154 இது என்னது? 5ஆல வருமா? 145. அவன் என்ன வரும்? 9. இது ரொம்ப ஈஸி. 3. ஓகேவா? அடுத்தது 27. ரிமைனிங் என்ன இருக்கு? 2 இருக்கு. அகைன் 9. ஸோ 4 ரிமைனிங் என்னது? 1. ஸோ இங்க 2 இங்க 1 சாரி 2 அகைன் 2 ஈக்குவல் டு முடிஞ்சு. அதாவது இங்க 1 ரிமைண்டர் வந்து 1 கிடைச்சது. ஸோ அகைன் 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ கோஷன் வந்து 2. ஸோ இந்த இடத்துல 2 வந்துருக்கு. டோட்டல் கீழே 0 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ 2 9 டிவைட் பண்ணிக்கிட்டேன். அது பண்ண அப்படின்னா 4 8 இங்க 1. அகைன் நான் என்ன பண்றேன்? 2 1ஆல டிவைட் பண்றேன். இது 2 கிடைக்குது. ஸோ இங்கே 2 0 முடிஞ்சது. ஓகேவா? ஸோ அப்போ A + B + C + D அவ்வளோதான் முடிஞ்சது. A + B + C + D என்ன வரும்? இது A, இது B, இது C, இது D. ஆன்சர் 5 3 4 2. என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? 8 6 16. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள், எல்லாத்துக்குமே நீங்க இது மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரி, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டைரக்டா ஏபிசிடி மட்டும் இருந்தது. ஆனா இதுல வந்து A 2B 3C இருக்கு. இது ஒன்றும் இல்லை, அதே தான். கடைசி வர ஆன்சரை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். சரி வாங்க, இது ஃபர்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 43 இது 30. ஓகேவா? இது 1 டைம் 30 கொடுக்குறேன். அப்படியே என்ன 30 இங்க 30. ஸோ இது என்ன வரும்? 2 இங்க 26. அப்படியே என்னது? 4 கிடைக்கும். 30. இது என்னது? 3 இங்க 12 இங்க என்னது? 1 நீங்க 4ஆல அகைன் பண்ணும்போது இங்க 4 அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? இதுல இது லாங் டிவிஷன் மட்டும் நான் போட்டேன். இந்த லாங் டிவிஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இது A, இது 2B, இது 3C, இது T. அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ ஏவோட வேல்யூ வந்து எனக்கு 1, பியோட வேல்யூ அகைன் எனக்கு 1 தான். ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா பி என்னோட 1. அதே மாதிரி சியோட வேல்யூ எனக்கு 1 தான். இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ டியோட வேல்யூ மட்டும் எனக்கு என்னது? 4. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 3 + 4 என்ன? 7. அகைன் ஆப்ஷன் சி. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆன்சர் சி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து ஏபிசிடி மட்டும் இருந்தது. இதுல வந்து A 2B 3C எப்படி இருக்கு, அவ்வளவுதான். எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, சரி அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் சேம் கான்செப்ட். ஓகேவா? இதை நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட்ல போடுறீங்களா? அந்த கொஸ்டினை, இந்த 5th கொஸ்டினை சால்வ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப ஈஸியான. ஓகே, சரி ஒரே ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணி கீழே போடுங்க.
சரி. ஸோ இந்த கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றதை விட ஒரு என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த C/2 மட்டும்தான். ஓகேவா? வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இதில் ஒரே ஒரு இது வந்து மைனஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது டிஃப்ரென்ஸ். சேம் கான்செப்ட், அதே மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ண போறீங்க. வேற ஒன்றுமே கிடையாது, புதுசு இல்லை. இது என்ன அப்படின்னா, இந்த கடைசி வருதுல்ல, இதை மட்டும் நம்ம தனியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, பாருங்க. இப்போ 53, ஓகேவா? அகைன் 45, இது ஒன்று. ஸோ 45 போட்டுக்கிட்டேன். என்ன வரும்? 8. ஸோ அகைன் என்ன வரும்? டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்க 45, இங்க 5. ஸோ அகைன் 40. அகைன் 5 வருதா? அகைன் 8. இதுதான் நீங்க சால்வ் பண்ண போகுது. இது 1, இங்க என்ன வரும்? 5, கீழே 3. ஸோ 8/5, 1 + 3/5 எழுது. ஆனால் இங்கே சி வந்து என்ன, இது வந்து எனக்கு சியே வராது. ஸோ அங்கே சி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருப்பான்? சி மைனஸ் 2/5 கொடுத்துருக்கானா? இப்போ 8/5 தான் எனக்கு என்னது சி. அப்போ டேரெக்டாகவே நான் ஆன்சர் கொடுத்துடலாம். இது எனக்கு வராது. நான் கடைசி ஸ்டெப் மட்டும் வேற மாதிரி மாற்றிக்குவேன். முடிச்சு. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு 8/5 மைனஸ் ப்ளஸ் 2/5. ஸோ ஆன்சர் என்ன வரும் எனக்கு? ஸோ 2. அவ்வளோதான். ஓகேவா? இது டேரெக்டாகவே எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஒன்றுமே இல்லை, முடிச்சு. ஸோ இதில் ஏவோட வேல்யூ எனக்கு 1, பியோட வேல்யூ எனக்கு 5, சியோட வேல்யூ எனக்கு 2. முடிஞ்சுதா? இல்லை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 × 1, ஸோ 5, அகைன் 3 × 2. ஸோ ஆன்சர் என்ன வரும்? கரெக்ட் தானே? 4, 5, 6 இஸ் ஈக்குவல் டு 15. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 15. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் முடிக்காது. சரி, அடுத்து திஸ் இஸ் லாஸ்ட் ஒன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தோட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 2, ஓகேவா, ரைட் சைடில் ஒரு 2 இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கிளியரா அப்ரோச் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸி தான். 79, இது 29, 2 ஆலம் டிவைட், சரிங்களா? 58 என்ன வரும்? 21. அகைன் டிவைட் பண்ணிக்கோங்க. 29. ஓகேவா? இது ஒன்று தான். 21. 21. இங்க 8 வருதா? இந்த 8ல் தான் நம்ம வைக்க போறோம். என்ன வச்சுக்கோங்களேன், இதில் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து ஒய் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் வந்து எனக்கு 2, ஒய் வந்து எனக்கு என்னது 1. அகைன் இந்த இடத்துல இந்த 8 என்ன பண்றாங்க? 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2 × 4 பிரிச்சு எழுதி. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வரப்போற நம்பரை 4ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ணணும். ஏன்னா 2 அங்கே இருக்கு ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ 4, இங்க என்னது 21. ஸோ இங்க 5, 20. அகைன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு கடைசியில் வந்துடுது பாருங்க, 1/4 வந்துருதா? ஸோ இங்க ஓகேவா? ஸோ கடைசியில் இந்த Z + 1/4 கிடைச்சிருச்சா? அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் 29 டிவைடட் பை 79, இது டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு 58, எனக்கு 21 கிடைக்கும். ஓகே, எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது 21 வந்து 21, 29, 21 வெயிட் பண்றீங்க அப்படின்னா 1 தான், எனக்கு ஒய் கிடைச்சிருச்சு. அடுத்ததுதான் ரொம்ப ட்ரிக்ஸ். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு அடுத்த வேல்யூ தான் எனக்கு என்னது 2. ஸோ அதனால இங்க ரிமைண்டர் வருது, அதை வந்து நான் இது மாதிரி 2ஆ பிரிச்சுக்கிறேன். 2 × 4ஆ பிரிச்சுக்கிறேன். எந்த இடத்துல வருதோ அதை மட்டும் நீங்க ஸ்பிளிட் பண்ணி எடுத்து. ஸோ இப்போ எனக்கு கிடைக்கிறது எனக்கு 4 மட்டும்தான், ஏன்னா 2 மேல இருக்கிறதுனால. ஸோ 4, 21, இந்த 4 வச்சு 21 டிவைட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு 5 கிடைக்குது. இதுதான் எனக்கு என்னது? ஸோ கடைசியா முடிஞ்சு போச்சு. எனக்கு ரிமைண்டர் 1 வருதா? ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்மேட் வந்துருச்சு பாருங்க. ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 2, ஒய்யோட வேல்யூ எனக்கு 1, Z + 1/4. இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா 21/4. இதுதான் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்காங்க. இது 5 + 1/4. ஸோ இசோட்டோட வேல்யூ எனக்கு 5. அவ்வளோதான், முடிஞ்சு. நல்லா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 2x 3y - z. ஸோ 2 × 2 என்னது? 4. 3 × 1 3 தான்.
அகைன் 5. ஸோ 7ல் 5 போச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும்? எனக்கு 2 ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 2. ஓகேவா? ஸோ இதோட லேடர் ஃப்ராக்ஷன் முடிஞ்சது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? இதெல்லாம் புரியல அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன் அடுத்த வீடியோவில். ஓகேவா? இதுக்கப்புறம் என்னென்னலாம் கொண்டு போகலாம் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன்லையும் ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி கொஸ்டின், அதுக்கு அடுத்தது என்டிபிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆப்டி ரீசனிங்லாம் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சாப்டர் வைஸ் ரொம்ப முக்கியமான ரிவிஷன் மாதிரி சாப்டர் வைஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் வரப்போதோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டாபிக் வைஸ் செஷனும் அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா இந்த சிஜிஎல் 2025யும் என்டிபிசி 2024யும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் இந்த செஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஸ்டினை கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.